தக்லைஃப் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் சின்மயி பாடிய முத்தமிழை பாடல் பலரையும் கட்டி போட்டுச்சு. தொடர்ந்து சின்மயி தமிழ் சினிமால ஏன் இத்தனை காலம் பாடல, அவரை பாடக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சது ஏன் அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க. டப்பிங் கலைஞர்கள் சங்கத்தோட 2 ஆண்டு சந்தாவை சின்மயி செலுத்தாததே தடை செய்யப்பட்டதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா முன்கூட்டியே எந்த அறிவிப்பும் இல்லாம சின்மயியை திடீர்னு சங்கத்துல இருந்து நீக்கியிருக்காங்க. இதற்கு மீட்டு மூலம் பாலியல் குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக எழுப்பியதே காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில இது குறித்து பேசியிருக்க சின்மயி, என்னுடைய வழக்கு நீதி விசாரணையில இருக்கிறதால என்னால இப்போ அதை பத்தி எந்த விவரங்களும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு முன்னவே ராதா ரவியை சார்ந்தவர்கள் நிறைய பேருக்கு தடை விதிச்சிருக்காங்க. அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களோட தொழில் வாய்ப்புகளை முற்றிலுமா பறிச்சு அவங்கள காலடியில விழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் எனக்கு ஆதரவு மற்றும் அன்பை அளிக்கும் எல்லாருக்குமே நன்றி. என் மீதான தடை சட்டப்பூர்வமா ரத்து செய்யப்படும். அது வரைக்கும் நீதிமன்றத்துல தொடர்ந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் சின்மயி.